guys, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம எங்க பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Minecraft Survival Series Part 5 தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோ பார்க்கறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆல் போடுங்க. சோ நம்ம மைனிங் தான் போக போறோம். மைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். Let's get into the gameplay video. ஓகேங்க, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் தாங்க போக போகிறோம். மைனிங்கில் டைமண்ட் கிடைக்கணும்னு வேண்டிக்காக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட என்ன டெக்கரேஷன்லாம் பண்ணேன். டெக்கரேஷன் சொல்லிட்டு மார்க்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். லேட்டன்லாம் போட்டு மாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேட்லாம் போட்டுருங்க கைஸ். ஆடை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணால் அடித்து பிளாக் கலர் ஆடு தான் கைஸ் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் சுற்றி வந்து பண்ணா இந்த மேட்டில் எடுத்துகிட்டு கட்டினேன். ஸோ அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கைஸ். ஸோ இப்போ தான் மைனிங் போகலாம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் போகிறது நான் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மைனிங் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு மாதிரி படிக்கட்டு மாதிரி போட்டு சுற்றி கிளாஸ் தான் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். டைமண்ட் கிடைக்கணும் கைஸ். டைமண்ட் கிடச்சா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லக்கு. கேவு கிடச்சா அதுக்கு மேலே லக்கு. நம்ம வந்து படிக்கட்டே போகிறதால நான் பாட்டுன்னு போகலாம். நான் பாட்டுன்னு கோல்டு டைமண்ட் எல்லாத்தையும் வேணால் எடுக்கலாம். கோல்டுலாம் வேஸ்ட்டு கைஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டேமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது கைஸ் அதான் டேமேஜ் ரொம்ப அதிகம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா பிக்காஸில் உடச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஃபுல்லாக உடச்சுன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டைம் ஆகும் கைஸ். இதை ஃபுல்லாக உடச்சு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக உடச்சிட்டேன். நீங்களாம் பாருங்க, கண்ணாலாம் போட்டுக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். என்னோட இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் கூட கிடைக்கல. டைமண்ட் நீங்கள் கிடைக்காது தான், பட் என்னன்னா அயன் கூட கிடைக்காது. அயன் கிடைக்கணும். அயன் கூட இன்னுமே கிடைக்கல. ஃபுல்லாக ஸ்டோனாக தான் கச்சினுக்குது. என்ன பண்ணுறது, பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடச்சுட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆள போட்டுருவாங்க. அப்போ தான் மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ் பேசினே இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அயன் கச்சிச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அயன் கச்சிக்குது கைஸ். இவ்வளோ நேரம் வெட்டி கூட அயன் கிடைக்கல, இப்போ கிடச்சிச்சு. என்னோட ஸ்டோனை மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. எவ்வளோ ஸ்டோன் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டாக வெட்டி ஃபுல் ஸ்டோனை எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு நம்ம என்ன வேணால் ஸ்டோன் ஆர்மர் மட்டும் செய்ய முடிஞ்சுன்னா மாசாக இருக்கும். அப்புறம் இந்த கிராஃப்டிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 60 இருக்கும் கைஸ். 64 இருக்கும். அது எப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உட்டு எடுத்தேன் கைஸ். உட்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எதாவது டைமண்டு இந்த அயன் எல்லாம் உருக்கிறதுக்கு வந்து டைமண்ட் உருக்க முடியுமா, சாரி இந்த அயனு அப்புறம் கோல்டுலாம் உருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்டுக்கு பதிலாக உட்டு கிராஃப்டிங் டேபிளே வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு கிரிக்கெட்டமாக பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். நான் உட்டு எடுத்துருக்கலாம், பட் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். எப்படின்னாலே தான் ஒன்று தானே. அது இது வந்து பார்த்தீங்கன்னா சரி விடுங்க, நான் அது தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நைட் ஆயிடுச்சுன்னு பார்த்தா காலைல தான் இருக்குது. ஆனால் இங்கே இடத்துல டார்ச் இல்லைங்க. நான் போய் டார்ச் ரெடி பண்ணிட்டேன். டார்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட அதிகமாகவே இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டுட்டு வந்திருக்கேன். இன்னி வரைக்கும் டைமண்ட் கிடைக்கும். டைமண்ட்லாம் வந்து கீழே தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதாவது பெட்ராக் கிட்ட போகணுன்னுலாம் சொன்னாங்க. நான் பெட்ராக் கிட்ட போகிறதுக்குள்ளே கிடச்சா நல்லா இருக்குமே. சரி பார்க்கலாம், கிடைக்குதானே. ஆனால் இந்த படிக்கட்டு உடைக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம். மேலே ஒரு பிளாக் உடைக்கணும், அப்புறம் கீழே ஒரு பிளாக் உடைக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி கைதாங்க எழுதி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே என்னோட 2 கையுமே வேலை செய்யுது. ஒன்று மேலே பார்த்து வெட்டணும், இன்னொன்று கீழே பார்த்து வெட்டணும். ஸோ முடியலை கைஸ். ஸோ அதுக்காக ஒரு லைக் போட்டுக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆரம்பிச்சு. அதான் சரி போட்டு வந்துட்டேன். மறுபடியும் லேக் ஆகுது. லேக்கு லேக் ஆகாதுடா கைஸ். லேக்கு தான் கைஸ் ஆகுது. இல்லை கரெக்டாகவே இருக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி விட்டு ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கு. சரியா சரி ஆச்சு கைஸ். இப்போ என்ன வெட்டலாம்.
ஃபோன் வந்து இப்படி இருக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கு தான். எல்லாத்துக்கு காரணம் ஹேங்கு தாங்க. டேட் வருதுங்க, ஸோ கரெக்டாக தான் வெட்டிட்டு போகிறேன். டைமண்டே வெளியில் வா, கோல்டே வெளியில் வா. சரி கேவாச்சும் வந்தால் கூட அப்படியே கீழே குச்சி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஏன்னா என்கிட்ட அந்தளவுக்கு டைமண்டு வந்து போச்சு. டைமண்டே வாயிலது. ஏன்னா அந்த அளவுக்கு என்கிட்ட அயன் இருக்குது. அயன் வச்சு அயன் பிக்கட் செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டை வெட்டலாம், எடுக்கலாம். ஐயோ என்ன பண்ணுறது, கேவ் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே வெட்டிட்டு போன ஒரு ஜாம்பிஸ் மட்டும் என் வீட்டில் நிறைய பேர் சுற்றுறானுங்க. ஆனால் கேவ் இங்கே இருக்க மாட்டேங்குது. அயன் கிடைக்குது. இந்த அயனை வச்சு என்ன பண்ண முடியும்? அயன் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அயன் வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க கைஸ். இந்த அயன் வச்சு என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல, கச்ச வரைக்கும் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெட்டி, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இங்கெல்லாம் உடச்சிக்கலாம். எத்தனை தடவைனா நானும் வந்து பார்த்தீங்கன்னா இதை உடைக்கிறது கைஸ். இது வரைக்கும் ஒரே ஒரு டைமண்ட் கச்சா கூட நான் மேலே போயிடுவேன். ஏன்னா இதுக்கு போக முடியாது கைஸ். நானும் வெட்டுறேன், என் பிக்கேட்ஸ் தான் கைஸ் அழுகுது. அப்படியே ஊட்டுருக்கடா அப்படி சொல்லிட்டு கதறது. இருந்தாலும் வந்து பார்த்தா டைமண்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெட்டலான்னு சொல்லிட்டு வந்து போனால் வெட்டின்னு இருக்கோம் கைஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கைஸ். நானும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறேன் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டு எதுவுமே அயன் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணால் ஆரஞ்சுகளை தான் ஏதோ கிடைக்குது. அதுக்கப்புறம் இதான் கைஸ் ஃபுல்லாகவே கச்சிருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இன்வென்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அதாவது இந்த மாதிரி அயன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இல்லை. ஸ்டோன் தான் அது பண்ணால் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அயன் 7 தான் கைஸ் இருந்துச்சு. என்ன பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டின இடம் சரியில்லை போல இருக்குது. தப்பான இடத்துல வச்சுட்டோம் போல இருக்குது. பரவாயில்ல, நாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் வந்து இன்னும் தான் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 6 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டலான்னு இருக்கேன். ஏன்டா இது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஸ்விம்மிங் பூல் வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட்டு நெதர்லாம் போனோம், என்கிட்ட ஒப்ஜினர் இல்லை. லாவா கச்சிருந்தா டைமண்ட் பிக்கை சேர்த்து வெட்டலாம். டைமண்ட் கிடைக்கணுமே அதுக்கே. நெதர் போனால் அவங்க வேறு வந்து என்னை முடிச்சு விட்ருவாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சரிங்க வந்து பார்த்தா பார்ட் 6 கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நெதர் போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைமண்ட் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் டைமண்ட் கிடச்சா ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மர்லாம் பத்தலைன்னா நான் போய் டைமண்ட் எடுப்பேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு கைஸ். தப்பாக உடச்சிட்டேன் இந்த இடத்துல. படிக்கிட்டு ரொம்ப கீழே போட்டேன். அதான் கைஸ் இந்த வீடியோவில் எவ்வளோ டைமண்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அந்த வந்து ஆர்மருக்கு பத்தலைன்னா இன்னொரு கொஞ்சம் டைமண்ட்லாம் எடுக்க போகிறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். டைமண்ட்லாம் எடுத்துட்டு நம்ம முன்னாடி நெதரை போயிட்டு பிளேஸ்லாம் அடிச்சு அப்படி அடிச்சு இப்படி அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரீஸில் முடிக்கலாம். முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் மோடெலாம் பார்க்கலாம் கைஸ். அதாவது இந்த வந்து பார்த்தீங்கன்னா மோட் பேக்கு எல்லாம் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்லைனா நம்ம க்ரியேட்டிவ் சீரீஸ்குள்ளே போகலாம், இல்லைனா 1 block சீரீஸ்குள்ளே போகலாம் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1 block சீரீஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1 block சீரீஸ் கூட நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோட் சீரீஸ் கூட நல்லாயிருக்கும் கைஸ். அதெல்லாம் வேணும் நம்ம மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சீரீஸ் முடியாது, இன்னும் கொஞ்சம் பாட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைன்கிராஃப்டில் சர்வைவலே வந்து பண்ணால் சில விஷயங்கள் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து பண்ணலாம். முதல்ல இந்த சீரீஸ் முடியணும். ஐயோ மறுபடியும் பிரச்சனை ஆயிடுச்சு. இது ஏன் தப்பாக வைக்கிறேன்னு தெரில. ஒரு பிளாக் தப்பு வச்சுனா ஓகே பரவாயில்ல கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் கட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இங்கிலே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல கிராஃப்டிங் டேபிள் வைக்கலாம் கைஸ். கிராஃப்டிங் டேபிள் வச்சு நம்மளுக்கு ஏதோ பிக்கேட்ஸ் கதை முடிய போகுது கைஸ். பாருங்கள், கிளாஸ் வச்சு பக்கா பண்ணி வச்சுருக்கேன். ஜாம்பிஸ் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அவனுங்க வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் வச்சுக்கலாம். பிக்கேட்ஸ் வர கதமாக போகுது. இன்னும் எல்லாமே ரெட் கலர் காட்டுது. என் ஸ்டோன் எக்கச்சக்கமாக இருக்கே. என்னது இது? ஸ்டிக் இல்லையா? வுட்டெல்லாம் வச்சு நிறையா இது கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டேன். ஸ்டிக்கு செஞ்சுருக்கலாம். சரி ஓகே, ஸ்டிக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ஒரு வேலையை எடுத்தாச்சு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிளை வச்சு இப்போ பிக்காச் செஞ்சுக்கலாம். ஸ்டோன் தான் இருக்குது இப்போதைக்கு, நான் அயன் இன்னும் உருக்கவே இல்லை. இங்கே பாருங்கள் எத்தனை 19 பிக்காச் செய்ய முடியும். ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்காச் போதும். ஒரு ஆக்ஸ் எதுக்கோ செஞ்சு வச்சுக்கலாம். நம்மகிட்ட ஆக்ஸ் இருக்குது, இருந்தாலும் நம்மகிட்ட ஸ்டோன் எனக்கு வந்து அதிகமாக இருக்குல்ல, அதனால தான் செஞ்சு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம கீழே போய்ட்டு நம்மளோட டைமண்ட் வேட்டையை ஆரம்பிப்போம். டைமண்ட் கிடைக்குமா இல்லையா? இந்த இடத்துல டைமண்ட் கிடைக்கணும் எனக்கு நம்பிக்கை. அதை பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் தான் இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு இடத்த விட்டு முதல்ல வெளில வரணும். ஓகேங்க, ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன், அது ஆரஞ்சா ப்ரௌனான்னு தெரில, அந்த இடத்த விட்டு வெளில வந்துட்டேன். இதே வந்து அதை விட்டு வெளில வரத்துக்கு ஒன்றா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இது ஃபுல்லாக வந்து போனால் அதான் கைஸ் இருந்துச்சு. இது என்னென்ன வேறு தெரில, அதை நான் எடுத்து பார்க்குறேன் என்னன்னு தெரில வேறு. ஓகே, இப்போ வருவோம்னா ஸ்டோன் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸ்டோன் மாதிரியே இல்லை, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வெட்டின்னு இருக்கேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி, அதாவது நவீனாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 2 போட்டிருப்பாங்க கைஸ். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அயனு கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லை, அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் இன்னொன்று வேறு ஒன்று கிடச்சிருக்கோம். அவனுடைய சீரீஸ் போய் பாருங்கள். அதாவது அந்த பாட்டு போய் பார்த்துருவாங்க, அதில் அவனுக்கு என்னென்ன தான் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கே புரியும். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை உடச்சிக்கலாம். இதை உடைக்கிறது தாங்க பெரிய வேலை. நான் வந்து பார்த்தா ஸ்டார்டிங்கில் கட்டுன்னு சொல்லியிருப்பேன், கட் பண்ணுங்கன்னு. அதாவது கட் பண்ண சொல்லியிருப்பேன். இதெல்லாம் உடைக்கணும் போல இருக்கேன். சரி ஓகே, ஏதோ ஒன்று சொன்னால் போகணும். ஓகே, டைமண்டே கிடைக்க மாட்டான் போல. நான் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுனே இருக்கேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அயன் கிடைக்கல கைஸ். அவனுக்கு எத்தனை அயன் கிடச்சிருக்கோன்னு இப்போ அவனோட சீரீஸ்லேயே பாருங்கள், மறந்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு அயன் கிடைக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வீடியோ பார்த்தா தெரிஞ்சுது அவனுக்கு அத்தனை அயன் கிடச்சிச்சுன்னு. அவனுக்கு அயன் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி கிடச்சிக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்க, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பாதி இடத்த வந்து பார்த்தீங்கன்னா உடச்சாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் 9 இருக்கும். அது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே இந்த அயன் பிக்காஸ் தான் வந்து அதுக்காக தான் செஞ்சேன். இங்கே வந்து ஒன்றா உடச்சிட்டு போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 9 அயனே வாயில் வருது. 9 டைமண்ட் கிடச்சிச்சு கைஸ். நான் அது முன்னே ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெக்கார்டில் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு ஆஃப் பண்ணிட்டு இந்த வீடியோ லென்த்தாக போச்சு கைஸ், அதனால் ஆஃப் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டு எடுத்துட்டுருக்கேன். ஸோ இடத்துல தான் வந்து ஒன்றா கிடச்சிச்சு கைஸ். நான் வந்து ஒன்றா பெட்டெலாம் போட்டு பண்ணியிருக்கேன்ல, அந்த இடத்துல தான் கிடச்சிச்சு. சரி உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கணும். கிடச்சா நான் உங்களுக்கு காட்டுவேன். காட்டினா நல்லா தான் இருக்கும், மறுபடியும் கிடச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் கிடைக்காதே, ஏன்னா அது பண்ணால் அது டைமண்ட் கிடச்சது லக்கில் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் உடச்ச மாதிரியே உடைக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்கள், டைமண்டு மறுபடியும் கிடச்சிருக்கு கைஸ். நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது கிடச்சிச்சு. ஸோ இதுக்காகவே எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தா உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். இது கிடச்சிச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போச்சு கைஸ். ஆனால் கட் பண்ணி போட்டேன். நான் இல்லை கட் பண்ணதே மறந்து வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டு பக்கத்தில் அயனு வேறு, இத்தனை அயன் பாருங்கள் இங்கே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயனும் டைமண்டும் சேர்ந்தே கிடச்சிச்சு. இது ரொம்ப நல்ல விஷயந்தான். வந்து பார்த்தீங்கன்னா பிக்காஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காகவே செஞ்சேன். அதெல்லாம் ரெக்கார்டில் இல்லைன்னு சொன்னோடனே மன கஷ்டமாயிடுச்சு கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கே சூப்பர் தான். நம்மளுக்கு இன்றைக்கி லக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிச்சு. இங்கே வேறு இருக்குது. நான் வந்து பார்த்தா பார்க்காமலே போயிட்டேன். எத்தனை இதான் லாஸ்ட்டு போல இருக்குது. இது வேறு நடுவில் யாரோ ஃபோன் பண்ணினே இருக்காங்க கைஸ், யாருன்னு தான் தெரில கைஸ். ஸோ வந்து பாருங்க, ஓகே ஒரு ரூபாய் முட்டை மாதிரி இருக்குது. நான் கைஸ் உங்களுக்கு இன்னொன்று சொல்ல மாட்டேன், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் இருக்குது கைஸ். என்ன கைஸ் இதெல்லாம் வந்து பண்ணால் நான் எதிரே பார்க்கல. இப்போ நம்மக்கிட்ட எத்தனை டைமண்ட் இருக்குன்னா 21 டைமண்ட் இருக்குது கைஸ். அது மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், 21 டைமண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இங்கே பார்த்துக்கோங்க, 21 டைமண்டு. நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க தேவையில்லை, நம்ம மேலே போயிடலாம். நம்ம டைமண்டுக்காக தான் கிடச்சிருக்கு. வந்தால் 21 டைமண்ட் இருக்குது. நம்ம சந்தோஷமாக வந்து பண்ணால் மேலே போய்ட்டு செஸ்ட்டில் வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட செஸ்ட்டு இருக்கான்னு வர தெரில. செஸ்ட்டு வேணும்னா வச்சுருந்தேங்க கைஸ். இது பாருங்கள், நம்ம சரியாக உடைக்கவே இல்லை. ஒன்றா அப்படியே வந்து பண்ணால் மண்டை இடிச்சிடுச்சு போகுது. ஸ்டீவுக்கு வலிக்குது போல இருக்கு. ஸ்டாரா காசு இப்போ தான் வந்து பண்ணால் உடச்சேன். கடை தான் உடச்சேன் பாருங்கள், கட்டை தான் படிக்கிற மாதிரி வந்துக்குது.
ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ தூரம் வச்சதுக்கப்புறம் நமக்கு டைமண்ட் கிடச்சிக்குதுல. இது ரொம்பவே நல்ல விஷயம் தான், டைமண்ட் கிடச்சிது. பரவாயில்ல, டைமண்ட் கிடச்சிச்சு கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் போய் இது வைக்கலாம். இங்கே பாருங்கள், செஸ்ட் இருக்கா? செஸ்ட் நம்ம இன்வென்ட்ரி இருக்கான்னு பார்த்துக்கலாம். வைக்க நீ கைஸ் இன்வென்ட்ரியில் இல்லை கைஸ். ஓகே, நம்ம தான் செஸ்ட் செய்கிறதுக்கு எத்தனை வுட் பிளாங்க்ஸ் வேணும் இதை பாருங்கள். நம்மளுக்கு டைமண்டில் செய்கிறது அந்த பண்ணால் அன்லாக் ஆகிருக்கு. சூப்பர் சூப்பர். சரிங்க, இங்கே எங்கடா இது செஸ்ட் வைக்கிற இடம்? செஸ்ட்டு எந்த இடத்துல இருக்கும்? இங்கே தானே அதோகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ வந்து செஸ்ட் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் எடுத்தாச்சு. இந்த பாருங்க, செஸ்ட் இது இருக்குது. இது வந்து எடுத்துக்கலாம். இதில் உடச்சி இந்த இடத்துல வச்சுக்கலாம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம எடுத்தெல்லாம் அந்த பண்ண இங்கே வச்சுக்கலாம். 21 டைமண்ட், அப்புறம் 12 அயன் இங்கட். பெட்டு ஏன்டா எடுக்கிறேன்? ஐயோ, பெட்டு வேறு எடுத்துனேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து காப்பர் கைஸ். காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கட்டும், பரவாயில்ல, நம்மளுடைய இதில் வச்சுக்கலாம். காப்பர் வச்சு என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு கைஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிடச்சி, நம்ம டைமண்டுக்காக தான் இங்கே வந்தோம். டைமண்ட் ஒன்றா கிடச்சிச்சு கைஸ். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆளில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று சந்திப்போம். அதில் உங்களோட வீடியோ பெறுவது நான் உங்கள் பிரவீன் ஸ்குவாட். பார்ட் 6 வேணும்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். பாய் பாய்.